கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் நமக்கு கொடுத்த கிருபைகளுக்காக, அவருடைய நன்மைகளுக்காக, அவருடைய வல்லமைக்காக நாம் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. Hallelujah. In His presence there is fullness of joy. At His right hand there are pleasures forevermore. Hallelujah. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இன்னும் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறார்களோ அங்கே அவன் நடுவிலே இருக்கிறேன் என்று நீ சொன்னீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீர் இருக்கிறவராகவே இருக்கிறபடினால் உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. Hallelujah hallelujah. We praise you, Lord. We exalt you, Lord. We magnify you, Lord. We glorify you, Lord. Hallelujah. துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம், உயர்த்துகிறோம். Hallelujah hallelujah. நன்றி நன்றி நன்றி. Jesus, we praise you. Hallelujah hallelujah. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ஹல்லேலூயா. உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல இந்த பூமியிலேயும் செய்யப்படுவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மகிமைக்கு பாத்திரரே, கனத்திற்கு பாத்திரரே, துதிக்கு பாத்திரரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Jesus, we praise you, Lord. Hallelujah hallelujah. நன்றி 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 அப்பா. உம்மை துதிக்கிறோம் 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 ஐயா. ஹalleluya hallelujah. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சொன்னீரே. ஹalleluya hallelujah 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 hallelujah. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கின்றார். நல்லவர் அவர், வல்லவர், அடைக்கலமானவர். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கின்றார். நல்லவர் அவர், வல்லவர், அடைக்கலமானவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களோடு இருக்கிறவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னீரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் எங்களுக்கு அடைக்கலமானவர், நீர் எங்களுக்கு போதுமானவர், நீர் எங்களுக்கு அரணான கோட்டை அப்பா. ஹல்லேலூயா. எங்களுடைய துருகமாண்டவரே. The name of the Lord is a strong tower, the righteous runneth into it and is safe. Hallelujah hallelujah. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்று சொன்னீரே. Hallelujah 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 hallelujah. Thank you, Lord. The name of the Lord is a strong and mighty tower. The name of the Lord is a refuge to my soul. The name of the Lord is a pillar I can lean on. The righteous run into the name of the Lord. The righteous run into the name of the Lord. The name of the Lord is a strong and mighty tower. The name of the Lord is a refuge to my soul. The name of the Lord is a pillar I can lean on. The righteous run into the name of the Lord. The righteous run into the name of the Lord. இயேசு நாமம் என் வாழ்வின் பலத்த கோட்டை. இயேசு நாமம் ஆத்மாவின் அடைக்கலம். இயேசு நாமம் நாம் சாய்ந்து
சாய்ந்து கொள்ளும் தூணே இருக்கிறபடினால் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. அன்பின் பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த தியான நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாய் இருக்கும், நான் கர்த்தருக்குள் மகிழ்வேன் என்ற வார்த்தையின்படி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாக கிருபை செய்தவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை துதித்து பாட ஆண்டவரே நீர் பாத்திரராய் இருக்கிறீர். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை நேரத்தை உம்மை திருக்கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவுக்கே துதி என்ற பாடலை பாடுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவுக்கே துதி சாற்றிடுவோம் என்றுமே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவுக்கே துதி சாற்றிடுவோம் என்றுமே. சேற்றி தேற்றுவதா
சிங்கத்தின் குட்டிகள் தாழ்ச்சியடைந்தாலும் பங்கம் வராது காப்பார். நம்மை மீட்க தம்மை ஈந்து தருவினில் மாண்டுயிர்த்தார். நம்மை மீட்க தம்மை ஈந்து தருவினில் மாண்டுயிர்த்தார். இன்ப இயேசுவின் திவ்ய நாமத்தை எந்தன் ஜீவிய நாட்களெல்லாம் நன்றியோடு நான் பாடிடுவேன். சீயோனின் ராஜனாய் சீக்கிரம் வந்துமே சீயோனில் சேர்த்திடுவார். சீயோனின் ராஜனாய் சீக்கிரம் வந்துமே சீயோனில் சேர்த்திடுவார். மன்னவன் இயேசுவை சந்திக்கும் அந்நாளில் மகிமையின் சாயல் அணிவோம். மன்னவன் இயேசுவை சந்திக்கும் அந்நாளில் மகிமையின் சாயல் அணிவோம். இன்ப இயேசுவின் திவ்ய நாமத்தை எந்தன் ஜீவிய நாட்களெல்லாம் நன்றியோடு நான் பாடிடுவேன். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு எவ்வளவோ நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார். அதை நினைத்து நாம் நன்றியுள்ளவர்களாக இருப்போமாகில் கூடுதலாக நமக்கு அவர் நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் என் பலனும் கீதமும் அவரே, ஆபத்தில் அரும் பெரும் அடைக்கலமே. ஹல்லேலூயா. God is our refuge and strength, a very present help in trouble. இயேசு இந்த உலகத்திற்கு வந்ததே நமக்கு அடைக்கலம் தருவதற்காக, நம்மை மகிழ வைப்பதற்காக, ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்காக தேவன் நம்மை அழைத்தார், நம்மை மீட்டார், நம்மை நடத்தி வருகிறார். கர்த்தரின் பெலனும் கீதமும் அவரே, ஆபத்தில் அரும் பெரும் அடைக்கலமே. கர்த்தரின் பெலனும் கீதமும் அவரே, ஆபத்தில் அரும் பெரும் அடைக்கலமே. உன்னத ஒளியாய் முன்னுரைப்படியே முன்னணை உதித்தனரே. உன்னத ஒளியாய் முன்னுரைப்படியே முன்னணை உதித்தனரே. விண்ணவர் போற்ற
called unto holiness, church of our God. அந்த ஆங்கில பாடலை நாம் பாடுவோம். Let us sing him. Called unto holiness, church of our God. Called unto holiness, church of our God, purchase of Jesus, redeemed by his blood, called from the world and its idols to flee, called from the bondage of sin to be free. Holiness unto the Lord is a watchword and song. Holiness unto the Lord as you're marching along. Sing it, shout it loud and long. Holiness unto the Lord, now and forever. Called unto holiness, children of light, walking with Jesus in garments of white, raiment and sallied, not garnished with sin, God's Holy Spirit abiding within. Holiness unto the Lord is a watchword and song. Holiness unto the Lord as you're marching along. Sing it, shout it loud and long. Holiness unto the Lord, now and forever. Called unto holiness, praise is your name. This blessed secret to faith now made plain. Not our own righteousness, but Christ within, living and training and saving from sin. Holiness unto the Lord is a watchword and song. Holiness unto the Lord as you're marching along. Sing it, shout it loud and long. Holiness unto the Lord, now and forever. Called unto holiness, glorious God, up from the wilderness wandering throng, out from the shadows and darkness of night, into the canon of perfect delight. Holiness unto the Lord is a watchword and song. Holiness unto the Lord as you're marching along. Sing it, shout it loud and long. Holiness unto the Lord, now and forever. Called unto holiness, bride of the Lamb, waiting the bridegroom's returning again. Lift up your heads, for the day draweth near, when in his beauty the King shall appear. Holiness unto the Lord is a watchword and song. Holiness unto the Lord as you're marching along. Sing it, shout it loud and long. Holiness unto the Lord, now and forever. புதிய வருடத்திலே பிரவேசிக்கக்கூடிய தருணத்திலே நாம் இருக்கிறோம். இந்த 12வது மாதத்திலே கர்த்தர் இம்மட்டுமாக நம்மை நடத்தி வந்திருக்கிறார். 11 மாதங்களை கடக்கும்படியாக தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். எத்தனையோ பேர் நம்மோடு இந்த வருடத்தை ஆரம்பித்தவர்கள் இப்பொழுது இல்லை. ஆனாலும் தேவன் நம்மை நினைத்தருளி நமக்கு நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார். தேவனிடத்திலே நாம் இன்னும் கிட்டி சேரும்படியாக தேவன் நமக்கு தருணங்களை ஏற்படுத்தி தருகிறார். அதை நாம் சரியான முறையில் நாம் உபயோகிப்போமானால் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து மகிமையின் மேல் மகிமை அடைந்து அவரோடு கூட நாம் என்றென்றும் இருக்கும்படியாக தேவன் கிருபை செய்வாராக. நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். இந்த பாடலை ஜெபத்தோடு நாம் பாடுவோம். ஆராய்ந்து பாரும் கர்த்தரே என்ற பாடலை பாடுவோம். ஆரா
துதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிசுத்தவானுடைய பாதங்களை காக்கிறவர். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். எங்களுடைய நடைகளை நீர் உறுதிப்படுத்துகிறவர். ஹல்லேலூயா. எங்களுடைய நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறவர். எங்களுடைய உட்கார்தலையும் எழுந்திருக்குதலையும் அறிந்திருக்கிறவர். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி அப்பா நன்றி அப்பா. எங்களை ஆராய்ந்து பார்க்கும்படியாக ஹல்லேலூயா உம்முடைய பாதத்திலே எங்களை தாழ்த்துகிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உமக்கு பிரியமானதை நாங்கள் செய்யும்படி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களை உணர்வுள்ளவர்களாக்கும் ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். sanctify us Lord. Hallelujah, through and through. Hallelujah, hallelujah, hallelujah. Jesus, Jesus, Jesus. சுத்தம் செய்யும் அக்கினியே என்னுள்ளத்தில் வாரும். உம் ஜோதியை பிரகாசித்து பரிசுத்தாவியானவரே எங்கள் மத்தியிலே நீர் வந்து ஹல்லேலூயா எங்களை சுத்திகரியும். இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஷபதுரபல கரபோத்தினி மெஸ்ஸி கரதரதரபலமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீவாஷை பெற்றோர்கள் கொஞ்ச நேரம் அபிஷேகத்திலே நிறைந்து உரபல கத்தோரி பிசி கரதரதர பலபரபலபரபலபா பரிசுத்தப்படுத்துகிற ஆவியானவர் நம்மதிலே வந்திருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரபதுரி பிலி கரபதுரபதரபலபா ஷபதுரி பிரி பிரி கரபதுரபலபரபலபா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ரிபோகத்துனி மெஸ்ஸிரஹதுரதரபலபரபலபரபா. ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தர் ஆண்டவருடைய ஊழியர்களுக்கு தேவையான நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை கட்டளிடும். ஊழியருடைய குடும்பங்களை உடைய திருக்கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. God is not author of confusion, but he is the author of peace. Hallelujah 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 hallelujah. Shabaduri biri biri karabadu namarabadara bala karabutini missi karadara bali biri biri antari karabadara balaba. குந்தளித்திடும் அலைகளையும் பால்மிதித்திடும் கர்த்தரவர். குந்தளித்திடும் அலைகளையும் கால்மிதித்திடும் கர்த்தரவர். அடங்கிடுமே அரட்டிடவே அக்கறை நாம் சேர்த்திடவே
இந்த தியான நேரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் மத்தியிலே பிரசன்னமாயிருந்து ஆண்டவரே உம்முடைய வசனத்தை எங்களுக்கு போதித்து எங்களை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானிப்போம். The title of today's meditation is Examining Ourselves. As we are going to enter the new year, let us examine our life. We can do this by finding some quiet time before God. We have to spend a lot of time these days just spending in the time before God. We have to spend our time before God. தேவனுக்கு நம்முடைய நேரத்தை நாம் கொடுப்போம். அநேகர் நீங்கள் உங்களுடைய செல்வத்தை கொடுத்திருக்கிறீர்கள். ஆனாலும் தேவனுக்கு முக்கியமாக நாம் கொடுக்க வேண்டிய ஒன்று என்னவென்றால் நம்முடைய நேரத்தை தேவனுக்கு நாம் கொடுக்க வேண்டும். We have to be in the presence of the Lord more than how we have been in the past days. God must give us an understanding heart. உணர்வுள்ள இதயத்தை தேவன் நமக்கு தர வேண்டும். We need to take certain decisions before we enter into the new year. இந்த நாளின் செய்திக்கு 3 காரியங்களை இந்த நாளில் நம்ம தியானிக்க போகிறோம். How we can examine ourselves. 3 people we are going to see today, like David, Daniel and Barnabas. Okay, these 3 people, how they have a purpose to decide. Okay, when you say purpose, it is a decided resolution. See, when you think of David, we think that he was careful in his speech. Be careful in your speech. Secondly, be careful in your conduct. Third, be careful to cleave unto the Lord. As we meditate, you will be in a position to understand it. முதலாவதாக தாவீதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். சங்கீதம் 17 எடுத்துக்கொள்ளுங்க. 3வது வசனம். Psalm 17 verse 3. We are going to meditate about David, how he was careful in his speech, how he purposed to guard his mouth. அவர் தன்னுடைய வாயை கட்டுப்படுத்தும்படியாக அவர் என்ன செய்தார் என்பதை நம்ம தியானிக்க போகிறோம். சங்கீதம் 17:3. Thou hast proved mine heart, thou hast visited me in the night, thou hast tried me and shall find nothing. I am purposed that my mouth shall not transgress. நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர். என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன். நம்ம புதிய வருஷத்திற்குள்ளாக போக போகிறோம். இந்த 2020 அநேகருக்கு இது ஒரு துக்கமான ஒரு ஆண்டாக நமக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகமெங்கும் அநேக லட்சக்கணக்கான ஜனங்கள் மடிந்து விட்டார்கள். ஒரே ஒரு வியாதி, ஒரு சின்ன வைரஸ் என்ன பண்ணிடுதுன்னா அநேகருடைய ஜீவனை பறித்து கொண்டு போய்விட்டது. அட்லீஸ்ட் இந்த உலகத்தில் அவங்க மறித்தாங்க அப்படின்றது மாற்றம் இல்லை. Some souls are eternally dead and they went to hell. அவங்க நரகத்துக்கு போயிட்டாங்க. Maybe God's children, they will, even though they die, we have a lively hope that we will see the children of God in heaven. அப்போ தேவன் நமக்கு இந்த நாட்களிலே அவர்களுக்கு மரணம் சம்பவித்தது நமக்கு சம்பவிக்கவில்லை அப்படின்னு பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா எதனால அப்படின்னா எல்லாமே தேவனுடைய சுத்த கிருபை. எவ்வளவோ இன்சிடென்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். சின்ன பிள்ளைகள் அந்த ஸ்கூல் வேனில் போகும் பொழுது
அந்த வேனில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகி அந்த சிறு பெண் அதிலிருந்து விழுந்து இறந்தார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். எவ்வளவோ ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் பார்க்குறோம். நம்மளுடைய இருதயம் உண்மையாகவே நன்றியினால் நிறைந்திருக்க வேண்டும். God has kept us alive and God has a purpose for it. தேவனுக்கு நம்மை குறித்துதான ஒரு நோக்கம் ஆண்டவர் வைத்திருக்கிறபடினாலே நம்ம இன்னும் பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டும். நம் மூலமாக செய்யப்பட வேண்டிய கிரியைகளை தேவன் செய்ய வேண்டும். அநேக ஆத்மாக்கள் ஆண்டவருடைய அன்பை அறியாமல் இருக்கிறார்கள், கஷ்டத்தில் இருக்கிறாங்க. அநேகருக்கு பார்த்தீங்கன்னா they don't have hope. கடன் அந்த மாதிரிலாம் வரும்பொழுது, இப்போ ரீசெண்ட்லி கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அண்ட் 3 children 5 பேரும் அந்த 40 lakhs ஏதோ கடன் வாங்கியிருக்கிறாங்க. அதை திரும்ப செலுத்த முடியாததுனால 5 பேர் ஒரு குடும்பத்தில் தூக்கிலே அவர்கள் மடிந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியாக the souls are dying, perishing every day. We must really have burden for the perishing souls. அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக நம்ம இன்னும் பாரத்தோட, ஆண்டவரே தற்கொலை செய்து அநேகர் மடிந்து போகிறார்களே, ஆண்டவரே அந்த தற்கொலை நாவிலிருந்து அவர்களுக்கு விடுதலையை தாரோம் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். அதே சமயத்தில் நம்மையும் நம்ம ஆராய்ந்து பார்க்கிற இந்த ஒரு நாட்களில் இருக்கிறோம். We should always pray for the people who are trying to commit suicide. அவங்க என்னவோ தெரியல, சமாதானம் இல்லாமல் அவங்க மறித்து விடுறாங்க. அப்படி இல்லாதபடிக்கு அவர்களுக்கெல்லாம் தேவன் ஒரு நல்ல நம்பிக்கையை தர வேண்டும். பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கு இயேசு சொன்னார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்படியாக கடைசி நாட்களில் நம்ம வந்திருக்கிறோம். இந்த வருஷத்தில் நம்ம ஆராய்ந்து பார்த்து கொள்வோம். எப்பொழுதெல்லாம் தருணம் கிடைக்கிறதோ ஆண்டவரோடு நாம் பேசுவோம், பழகுவோம், வசனத்தை வாசிப்போம். தேவன் நம்மோடு பேசுகிறவராக இருக்கிறார். தீர்மானங்களை நம்ம எடுக்க வேண்டும். தாவீது பார்த்தீங்கன்னா அவர் எழுதி வைத்திருக்கிறார் சங்கீதத்தில், நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர், என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன். யூஸ்வலி இந்த நைட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா நம்முடைய இருதயம் என்ன பண்ணும், எத்தனையோ காரியங்களை யோசிக்கும். அந்த ரா காலத்தில் நீங்கள் என்னை பரிசோதனை பண்ணாலும் நீங்கள் இன்னும் அதில் தீமையானதை பார்க்க முடியாதுன்னு அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக தாவீது சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அதற்கு காரணம் என்ன? என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன். நம்ம கூட புதிய வருஷத்துக்கு போகிறோம். நம்முடைய வாய் மீறி பேசத்தகாத காரியங்கள் நம்ம பேசாதபடிக்கு நம்முடைய வாயை, நம்முடைய நாவை அடக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. மெனி ப்ராப்ளம்ஸ் கம் only because of our mouth. நம்ம பேச வேண்டாத காரியங்களை நம்ம பேசிடுறதுனால அதனால என்ன ஆயிடுறது, அநேக பிரச்சனைகளை நம்ம சந்திக்க நேரிடுகிறது. மோசே கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா பதறி பேசினான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பதற்றம் வராதபடிக்கு, வாய் மீறாதபடிக்கு முன்பே நம்ம தீர்மானம் பண்ணி வாழ தேவன் நமக்கு கிருபை தருவாராக. அண்ட் நாட் ஒன்லி தட், அந்த தீர்மானத்தில் நிலைத்திருப்பதற்கு ஏதுவாக அவர் ஒன்றை செய்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். சங்கீதம் 19:14, Psalm 19:14 we read, my rock and my redeemer, let the words of my mouth and the meditation of my heart be acceptable in thy sight, O Lord, my strength and my redeemer. என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. Let it be pleasing in your presence. But if you read in the English verse, Bible, it is written, let the words of my mouth and the meditation of my heart be acceptable in thy sight. அதனால தான் நம்ம பார்க்குறோம், ஆராய்ந்து பாரும் கர்த்தாவே, உம்முடைய தூய கண்ணினால் என்ன பாருங்க, உம்முடைய ஒளியை பிரகாசமாக வைத்து என்னுடைய இருதயத்தின் அந்தரங்க காரியங்கள், பாவங்களை நீங்கள் வெளியில் கொண்டு வாங்க. அதே நான் அதிலிருந்து வெளிவர, நான் சுத்திகரிக்கப்பட எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நம்ம பாடினோம். அப்படியாக நம்முடைய இருதயத்தின் தியானம், என் வாயின் வார்த்தைகளும்
என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். அதே ஜெபத்தை நாமும் ஏறெடுக்க வேண்டும். Thou hast tried me and shall find nothing. அந்த tried என்கிற அந்த வேர்டுக்கு சராஃப் என்று ஹீப்ரூல நம்ம பார்க்கிறோம். TSARAPH, சராஃப், which means to melt, separating the pure metal from the dross. அப்போ thou hast tried me அப்படின்னா நம்ம பார்க்குறோம் as silver is tried, as gold is tried என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியாக தேவன் நம்மை புடமிட்டு பார்த்தும், நீர் என்னை என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர். இப்படி தாவீது சொன்னது போல நாமும் சொல்லத்தக்கதாக நமக்கு ஒரு தைரியம் இருக்கணும். நீங்க சங்கீதம் 17:1 வாசிங்கன்னா, கர்த்தாவே நியாயத்தை கேட்டருளும், என் கூப்பிடுதலை கவனியும், கபடமில்லாத உதடுகளில் நின்று பிறக்கும் என் விண்ணப்பத்திற்கு செவி கொடும், உம்முடைய சந்நிதியிலிருந்து என் நியாயம் வெளிப்படுவதாக. இப்படி நம்ம ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்பார். நம்முடைய இருதயம், அதனால்தான் நீங்க பாத்தீங்கன்னா சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய சில பேருக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 73 முதல் வசனம், சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். So by controlling the mouth, man becomes perfect and wise. You may ask me, where is it written? Okay, you see in the word of God, James chapter 3 and verse 2. யாக்கோபு 3வது அதிகாரம் 2வது வசனத்திலே நம்ம வாசிக்கிறோம். யாக்கோபு 3:2, நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம், ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ள கூடியவனுமாய் இருக்கிறான். திரும்ப வாசிக்கிறேன். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். We make lot of mistakes. ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். For in many things we offend all. If any man offend not in word, the same is a perfect man and able also to bridle the whole body. See, constant resolution will be a good evidence of our integrity. See, you saw David, he first made a resolution, okay? He made a resolution not to guard his mouth. என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன் என்று சங்கீதம் 17:3 வாசிக்கிறோம். அதே போலவே சங்கீதம் 39 the continuous resolution is being taken by him. சங்கீதம் 39:1, என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சரி, அதை நம்ம பார்த்தோம் இல்லையா? Who is a perfect man who is able to bridle the whole body through the words of the mouth. If any man offend not in word, the same is a perfect man and able also to bridle the whole body. அங்கே பாருங்க, என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். நான் மௌனமாகி ஊமையனாய் இருந்தேன், நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியாக you see that how David had a constant resolution concerning the words of his mouth. So if you are able to guard your mouth, you are a perfect man. Secondly, you are a wise man. வேதம் சொல்லுகிறது அவன் பூரண புருஷன். அது மாத்திரமல்ல, யாக்கோபு 3:17,
பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தம் உள்ளதாயும், பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் உள்ளதாயும், இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும், பட்சபாதம் இல்லாததாயும், மாயமற்றதாயும் இருக்கிறது என்று சொல்லி வாசிக்கிறோம். 13வது வசனத்துல, உங்களில் ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோட தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். Who is a man, wise man, and endued with knowledge among you? Let him shew out of a good conversation his works with meekness of wisdom. அப்போ அவன் தன்னுடைய சரீரத்தை அவன் அடக்குகிறதுனால he also becomes a wise man. அவன் ஞானமுள்ள ஒரு மனிதனாக மாறுகிறான் என்று சொல்லி வாசிக்கிறோம். Proverbs 17:27. If you read in Proverbs 17:27, according to the Living Bible, the man of few words and settled mind is wise. Bible says the man of few words and settled mind is wise. நீதிமொழிகள் 17:27 வாசிக்கிறோம். அறிவாளி தன் வார்த்தைகளை அடக்குகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியாக be careful in your speech as David was. So what is the result of that? You will get an exemplary character. Be careful in your speech like David. You will get an excellent character, exemplary character. இரண்டாவதாக தானியேல் 1:8. நாம் எல்லாமே அறிந்த வசனங்கள் தான் நம்ம இந்த நாளில் பார்க்க போகிறோம். தானியேல் 1:8. தானியேல் 1:8. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். See, Daniel purposed in his heart that he would not defile himself with the king's meat, because sometimes these meat was sacrificed to idols. But Daniel wanted to keep the law of God. He doesn't want to defile himself with the king's meat. So he was careful in his conduct. See, we have to be careful in our speech like David. Like Daniel, be careful in your conduct. உங்களுடைய நடக்கையிலே நீங்கள் எப்படி இருங்கன்னா ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். Daniel was a favorite with the prince of the eunuchs. Daniel 1:17 we see. So இதனால அவனுக்கு கிடைத்த காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தானியேல் 1:17, இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். 4 பேருக்குமே என்ன கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். They had knowledge and skill in all learning for all the 4 of them. But for Daniel, see, additionally he was given something. He was given understanding in all visions and dreams. Okay, சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக அவனை மாற்றினார் என்று சொல்லி பார்க்கிறோம். He had an exclusive gifting. The first is, if you are careful in your speech, you will get an exemplary character. If you are careful in your conduct, you will be getting exclusive gifting. தானியேலை போல உங்களை நீங்களே காத்து கொள்ளும்படி தீர்மானம் பண்ணும் பொழுது உங்களுக்கு பிரத்யேகமாக வரங்களையும் விஷன்ஸ் அண்ட் ட்ரீம்ஸ் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறிந்து கொள்ளத்தக்கதாக அறியத்தக்க அந்த அறிவையும் ஞானத்தையும் விசேஷித்த ஆவியும் தேவன் உங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். நேபுகாத்நேசாருடைய அந்த ஒரு சொப்பனம் கண்டாரு. நீங்க பார்த்தீங்கன்னா தானியேல் 2:28 மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருக்கு தெரிவித்திருக்கிறார் என்று சொல்லி தானியேல் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, தானியேலுக்குள்ள நீங்க பார்த்தீங்கன்னா
டேனியல் 4:18 நீங்கள் வாசித்தீங்கன்னா, நேபுகாத்நேசார் என்னும் ராஜாவாகிய நான் கண்ட சொப்பனம் இதுவே. இப்போது பெல்தெஷாத்சாரே, நீ இதன் அர்த்தத்தை சொல்லு. என் ராஜ்யத்தில் உள்ள ஞானிகள் எல்லாராலும் இதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்க கூடாமல் போயிற்று. நீயோ இதை தெரிவிக்கத்தக்கவன், பரிசுத்த தேவனுடைய ஆவி உனக்குள் இருக்கிறதே என்று சொல்லி நேபுகாத்நேசார் சொல்லுகிறார். See, a heathen king was able to identify the exclusive gifting that was in Daniel. பரிசுத்த தேவனுடைய ஆவி உனக்குள் இருக்கிறதே என்று சொல்லி நேபுகாத்நேசார் தானியேலை குறித்து சொல்லுகிறார். So when you are careful in your conduct, even the heathen will know that you are a gifted person. மூன்றாவதாக பர்னபா ஒரு காரியத்தை சொல்லுகிறதை நம்ம வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 11:23 நம்ம வாசித்தோம்னா, அப்போஸ்தலர் 11:23, Acts chapter 11 verse 23. அவன் போய் சேர்ந்து, அவன் என்று சொல்லும் பொழுது பர்னபாவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. 22வது வசனத்தையும் வாசிக்கிறேன். எருசலேமில் உள்ள சபையார் இந்த காரியங்களை குறித்து கேள்விப்பட்ட போது அந்தியோகியா வரைக்கும் போகும்படிக்கு பர்னபாவை அனுப்பினார்கள். ஸோ இங்கே பர்னபா போகிறார். பர்னபா போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி எல்லாருக்கும் புத்தி சொன்னான் என்று சொல்லி பார்க்கிறோம். If you read Acts chapter 11 verse 23, you read it in here. Acts 11:23, who when he came, that is Barnabas, when he came to Antioch and had seen the grace of God and was glad and exhorted them all that with purpose of heart. I am talking about the purpose. Okay, David purposed in his heart that his mouth shall not transgress. I am purposed that my mouth shall not transgress. And Daniel, he purposed in his heart that he would not defile himself. Here Barnabas is exhorting the people that with purpose of heart they would cleave unto the Lord. தேவனை பற்றி கொள்ளும்படியாக, கர்த்தரை பற்றி கொள்ளும்படி, அதாவது இங்கே மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தரை பற்றி கொள்ளும்படி எல்லாருக்கும் புத்தி சொன்னான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். யோசுவா 23:8 நம்ம வாசிக்கிறோம். read in Joshua 23:8 also. Joshua exhorted the children of Israel, but cleave unto the Lord your God as ye have done unto this day. யோசுவா 23:8 நம்ம வாசிக்கிறோம். அதற்கு பின்பு உங்களை யோர்தானுக்கு அப்புறத்திலே குடியிருந்த எமோரியரின் தேசத்திற்கு கொண்டு வந்தேன். அவர்கள் உங்களோடு யுத்தம் 23:8. ஓகே, இந்நாள் மட்டும் நீங்கள் செய்தது போல உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றி கொண்டிருங்கள். யோசுவா இஸ்ரவேலருக்கு அந்த பங்கிட்டு கொடுத்த பின்பாக அவர் சொல்லுகிறார், இந்நாள் மட்டும் நீங்கள் செய்தது போல உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றி கொண்டிருங்கள். 7வது வசனம், உங்களுக்குள்ளே மீதியாயிருக்கிற இந்த ஜாதிகளோடு கலவாமலும் அவர்களுடைய தேவர்களின் பேரை நினையாமலும் அவைகளை கொண்டு ஆணையிடாமலும் அவைகளை சேவியாமலும் பணிந்து கொள்ளாமலும் இருக்கும்படி எச்சரிக்கையாயிருங்கள். இட்ஸ் அ வார்னிங். ஆக்சுவலி யூ ஹாவ் டு பி காஷியஸ். வி ஆர் செப்பரேட்டட் பீப்புள். ஆண்டவர் எண்ணாகமத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, எண்ணாகமம் 20வது அதிகாரத்திலே நம்ம வாசிக்கிறோம். எண்ணாகமம் 20வது அதிகாரம் 26வது அதிகாரம் 20வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். லெவிட்டிகஸ் லேவியராகமம் எடுத்துக்கோங்க. 20:26. கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். லேவியராகமம் 20வது அதிகாரம் 26வது வசனத்திலே நம்ம வாசிக்கிறோம். கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய்
இருப்பீர்களாக. ஸோ ஹூ இஸ் அவர் ஸ்டாண்டர்ட்? காட் இஸ் அவர் ஸ்டாண்டர்ட். நம்ம மற்ற ஜனங்களை பார்த்து நம்ம இடறி போக வேண்டிய அவசியம் இல்லை. நான் அவரை பார்த்தேன். மனிதர்கள் குறைவுள்ளவர்கள், தேவன் ஒருவர் தான் குறைவு இல்லாத ஒரு தேவன். கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். அதுதான் யோசுவா சொல்லுகிறார், உங்களுக்குள்ளே மீதியாயிருக்கிற இந்த ஜாதிகளோடு கலவாமலும் அவருடைய தேவர்களின் பேரை நினையாமலும் அவைகளை கொண்டு ஆணையிடாமலும் அவைகளை சேவையாமலும் பணிந்து கொள்ளாமலும் இருக்கும்படி எச்சரிக்கையாயிருங்கள். இந்நாள் மட்டும் நீங்கள் செய்தது போல உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றி கொண்டிருங்கள். பட் cleave unto the Lord your God as he have done unto this day. உபாகமம் 4:4 நம்ம வாசிக்கிறோம். ஆனாலும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றி கொண்ட நீங்கள் எல்லாரும் இந்நாள் வரைக்கும் உயிரோடு இருக்கிறீர்கள். Think of this day, we are alive. It is because of the grace of God. But ye that did cleave unto the Lord your God are alive, every one of you this day. Okay, every one of you just mark today's date and be grateful to God. ஏசாயா 26:3 நம்ம வாசிக்கிறோம், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்ளு. When you are careful to cleave unto the Lord, what is the result? The result is excellent peace. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் என்ன கிடைக்கிறது? ஆண்டவரை நம்ம பற்றி கொள்றதுனால என்ன கிடைக்கிறது அப்படின்னா, பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்ளு. எக்ஸலண்ட் பீஸ் ஆர் பர்ஃபெக்ட் பீஸ். 3 காரியங்களை இந்த நாளில் நம்ம தியானித்தோம். தாவீதை குறித்து, தானியேலை குறித்து, பர்னபா ஜனங்களுக்கு கொடுத்த அந்த காரியத்தை குறித்து நம்ம பார்க்கும்பொழுது, be careful in your speech so that you will get an exemplary character. Be careful in your conduct, then you will have exclusive gifting. Be careful to cleave unto the Lord, you will have excellent peace. So let us examine our life. நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து தேவனண்டையிலே சேருவோம். பழைய வருடத்திலே இருக்கிற சில காரியங்கள் எதையெல்லாம் நாம் அகற்ற வேண்டுமோ அதை அகற்றி புதிய வருடத்திலே புதிய கிருபைகளோடு நாம் பிரவேசிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா போற்றி துதிப்போமே தேவ தேவனை புதிய கிருபையுடனே. போற்றி துதிப்போமே தேவ தேவனை புதிய கிருபையுடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே, நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, கீதமே என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். அன்பின் பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இப்பொழுதும் கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. பலவீனத்தோடு சுகவீனமாய் ஆண்டவரே இருக்கிற பிள்ளைகளை நாங்கள் நினைக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. பிள்ளைகள் தேவைகள் என்ன இருந்தாலும் ஆண்டவரே அவைகளை நீர் அப்பா சந்திக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன் கர்த்தாவே ஸ்தோத்திரம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னீரப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இளைப்பாறுதல் இல்லாமல் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பலவிதமான
பலவிதமான பிரச்சனைகள் போராட்டங்களின் நிமித்தம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அலசடிப்படுகிற ஆண்டவரே பிள்ளைகளை உங்களுடைய திருக்கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே நீர் எங்களுடைய கண்மலையாயிருக்கிறீரப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னீரப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Fill them with a divine peace, Lord Jesus. Hallelujah, hallelujah. Help us to be careful in our speech and produce an exemplary character, Lord. Help us, Lord, to be careful in our conduct like Daniel, Lord. And Lord, produce exclusive gifting, Lord, and help us to be gifted exclusively, Lord. Thank you, Lord. Also, Lord, help us to be careful to cleave unto the Lord, Lord Jesus, so that we will get the excellent peace, Father, which you have in store for us. Thank you, Lord. ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று நீர் சொன்னீரப்பா. ஒரு வார்த்தை நீர் சொல்லும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. Speak the word only, Lord. Hallelujah, 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 hallelujah. We praise you, praise you, praise you, praise you, Lord. ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். பாதத்திலே எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம். இன்னும் எங்களுக்கு கிருபையை தாரும், இன்னும் எங்களுக்கு கிருபையை தாரும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம். சபையாரை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. வயதில் முதிர்ந்தவர்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவை முதிர் வயது வரை உன்னை ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உடைய கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உற்றார் உறவினர்லாம் ஒப்பு கொடுக்கிறோம். ரட்சிக்கப்படாதவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். ரட்சியும் ஆண்டவரே, ரட்சியும் ஆண்டவரே, சந்தியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.